அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 12ஆம் வகுப்பு பாடப்பகுதி இயல் 5 விரிவானம். இந்த துணைப்பாட பகுதியில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு தலைக்குளம். தலைக்குளம் எனும் இந்த துணைப்பாட பகுதியை இந்த நூலை எழுதியவர் தோப்பில் முகமது மீரான். தோப்பில் முகமது மீரான் பற்றி நம்ம பார்த்துக்கலாம். நூல்வெளி தோப்பில் முகமது மீரான் எழுதிய ஒரு குட்டித்தீவின் வரைபடம் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்ற சிறுகதை இந்த தலைக்குளம். தோப்பில் முகமது மீரான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேங்காய்பட்டணம் என்னும் சிற்றூரில் 1944 பிறந்தார். இவர் தமிழிலும் மலையாளத்திலும் படைப்பவர். தமிழ் மலையாளம் ஆகிய 2 மொழிகளிலும் படைப்பவர். புதினம் சிறுகதை என்னும் பல்வேறு இலக்கிய தளங்களில் இயங்கி வருபவர். இவர் எழுதிய சாய்வு நாட்காலி என்னும் புதினம் 1997 சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளது. மிக முக்கியமான ஒரு மதிப்பெண் வினா. இவர் எழுதிய சாய்வு நாட்காலி என்னும் புதினம் 1997 சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளது. இவர் கடந்த ஆண்டுதான் இயற்கை எழுதினார். துறைமுகம், கூனன் தோப்பு ஆகிய படைப்புகள் தமிழக அரசின் விருதினை பெற்றுள்ளன. நுழையும் முன் மக்கள் தொகை பெருக்கம், நாகரிக வளர்ச்சி, நகரமயமாதல், புலம்பெயர்வு, இளைய தலைமுறையினரின் மனப்பான்மை மிக முக்கியமான ஒன்று. இளைய தலைமுறையினரின் மனப்பான்மை. அதனை இளைய தலைமுறையினருடைய மனப்பான்மை என்றால் மனப்போக்கு, ஜென்ரேஷன் கேப்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஆகியவற்றின் விளைவாக மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாகவும் நாகரிக வளர்ச்சியின் காரணமாகவும் நகரமயமாதல், அர்பனைசேஷன் சொல்கிறோம் இல்லையா, நகரமயமாதல், புலம்பெயர்வு, இடம் விட்டு இடம் புலம்பெயர்வு, மைக்ரேஷன், இளம் தலைமுறையினரின் மனப்பான்மை, அவருடைய அந்த ஜென்ரேஷன் கேப் ஆகியவற்றின் விளைவாக கிராமங்கள் தங்கள் முகவரியை இழந்து வருகின்றன. கிராமங்கள் மக்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இருந்து பின்னர் நகரமாக மாறியதை பற்றி இந்த சிறுகதை பேசுகின்றது. கதைக்குள்ள போகலாம். தலைக்குளத்தில் ஒரு முங்கினாலே உடம்பெல்லாம் குளிர்ச்சியால் சிலிர்த்து போகும். நாடி நரம்புகள் கலந்து தெரித்துவிடும் போல் இருக்கும். அவ்வளவு குளிர்ச்சி தலைக்குளம். சிவந்திருக்கும் கண்ணை கண்டாலே உம்மா கேட்பாள். உம்மா என்றால் அம்மா. அம்மா கேட்பாள், நீராடி தகத்திட்டா வார, நீராடி தகத்திட்டா வார, அதாவது குளிச்சிட்டா வர்ற. இல்லை, அம்மா நம்பாத ஒரு பொய்யை சொல்வது வழக்கம். தலைக்குளத்தில் கலக்கிவிட்டு வாரது உன் கண்ணில் தெரியுது. தலைக்குளம் என்கிற அந்த குளத்தில் இறங்கி அந்த குளத்தை கலக்கி விட்டு வர்றது உன் கண்ணில் தெரியுது. தலையில் ஈரம் இல்லாவிட்டாலும் அம்மா தருகிற துண்டை வாங்கி தலையை துடைக்காவிட்டால் ஏச்சு வேறு. ஏச்சு என்றால் திட்டு. இங்கே உம்மா பதில் அம்மான்னு சொல்கிறேன்னா நமக்கு புரியிருக்கா சொல்கிறேன். உம்மா என்பது இஸ்லாமிய பழக்கப்படி அந்த அரபு மொழியில் உம்மா என்று கூறுவார்கள். தலைக்குளத்தின் தென்கரையில் பெண்கள் குளிப்பதற்கான கடவும் துணி துவைச்சு அடிக்க பரந்த கற்களும் இருக்கும். பெண்கள் குளிப்பதற்கான ஒரு சிறிய பகுதியும் துணி துவைக்கக்கூடிய சிறு கற்களும் பெரிய பெரிய கற்களும் அங்கே இருக்கும். எந்த நேரமும் துணி துவைத்து கல்லில் அடிக்கும் சத்தமும் இழந்து கொண்டிருக்கும். பொதுவாக ஆற்றங்கரை ஓரமாக குளக்கரை ஓரமாக போனோம்னா அங்கே பெண்கள் துணி துவைப்பாங்க. அங்கே பொத்து என்று துணிகள் துவைக்கக்கூடிய ஓசை கேட்பது வழக்கம். ஆம்பல் படர்ந்து கிடக்கும். ஆம்பல் என்றால் தாமரை. தாமரை மலர்கள் படர்ந்து கிடக்கும் தலைக்குளத்திற்கு அந்த பக்கம் கன்னியார் கோணம் 7 வயல். கன்னியார் கோணம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் மிக பரந்த வயல் காணப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு நெல்வயல். குளத்துக்கு மறுபுறம் நெல்வயல். 4 எருமை மாடுகளை ஒரே கயிற்றில் கட்டி சுற்றி விட்டு மிதித்து சூடு அடிப்பார்கள். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, களத்து மேட்டில் அந்த எருமை மாடுகளை மிதிக்க வைத்து அந்த களத்து மேட்டில் நெற்கதிர்களை கதிரடிப்பது இங்கே கூறப்படுகிறது. 4 எருமை மாடுகளை ஒரே கயிற்றில் கட்டி சுற்றிவிட்டு மிதித்து சூடு அடிப்பார்கள். எருமை மாடுகள் சுற்றி வருவது பார்க்க ரசனையாக இருக்கும். சூடு அடித்து முடிந்த அந்த ஈரமான வைக்கோலை கயிற்றில் கட்டி இழுத்து பாவாத்து மணலில் காயப்படுவதற்காக, பாவாத்து என்றால் அந்த நெல் காய்கின்ற அந்த சூடான மணலில் காயப்படுவதற்காக தூற்றும்போது களத்தில் பச்சை நெல் மனம் கமலும். பச்சை நெல்லுடைய மனமானது அங்கே பறந்து செல்லும். தலைக்குளத்திலிருந்தும் கன்னியார் கோணம் 7விலிருந்தும் ஈரம் நக்கி எடுத்து வரும் காற்று சுகமாகவே இருக்கும். ஏன்னா நெல் பரப்பு, நெல் வயலில் இந்த நேரம் தண்ணி நிற்கும். அங்கே வீசக்கூடிய காற்று அந்த தண்ணியுடைய காற்றினுடைய
காற்றில் வந்து தண்ணியுடைய ஈரம் பட்டு குளிர்ச்சியாக இருக்கும். அதே போல் குளத்தினுடைய மேல் பகுதியில் அந்த தண்ணியுடைய ஈரப்பட்டு காற்று குளிர்ச்சியாக வீசுகிறது. அந்த காற்றுக்காகத்தான் இப்பொழுது இந்த காங்கிரீட் சொல்லைக்குள்ளிருந்து இயங்குவது. சொல்லை என்றால் செங்கல் சொல்லை என்று சொல்வார்கள். செங்கலால் கட்டப்பட்டது, சுண்ணாம்புக்கல்லால் கட்டப்பட்டது, சுண்ணாம்பு சொல்லை. அதாவது சுண்ணாம்பு உருவாக்கக்கூடிய இடம், செங்கல் உருவாக்கக்கூடிய இடம் சொல்லை என்று சொல்வார்கள். அதே போல் கட்டப்பட்ட வீடு, சுற்றுவர செங்கலால் அடுக்கப்பட்ட வீடு, அது காங்கிரீட் சொல்லை என்று ஒரு உருவப்படுத்தி இங்கே கூறப்படுகிறது. அந்த காங்கிரீட் சொல்லைக்குள்ளிருந்து இயங்குவது அந்த காற்றுக்காகத்தான். ஃபேன் இருந்தென்ன, ஏசி இருந்தென்ன, ஊரை விட்டு வயிற்றுப்பிழைப்பிற்காக இந்த நகரத்தில் வந்து கூடு கட்டி வருடங்கள் 30 கடந்தன. அதாவது ஃபேன் இருந்தன, ஏசி இருந்தன, ஊரை விட்டு வயிற்றுப்பிழைப்புக்காக இங்கே வந்து இந்த வீட்டை கட்டி 30 வருஷம் ஆகிப்போச்சு. தலைக்குளத்திலிருந்து வீடு சற்று தொலைவில் இருக்கிறது. வேனில் காலங்களில், வேனில் என்றால் வெயில், வெயில் காலங்களில் வீட்டு கிணற்றில் தண்ணீர் வற்றுவதே இல்லை. இறைக்க இறைக்க பொங்கும். 3/4 3 கிணற்றிலும் தண்ணீர் அடிபட்டு இருக்கும். 3/4 3 என்றால் அவ்வளவுக்காக ஆழமில்லாத கிணறு. ஒரு குறிப்பிட்ட ஆழம் மட்டுமே உடைய கிணறு, மிகுந்த ஆழம் அது கிடையாது. அந்த கிணற்றில் கூட தண்ணீர் கொஞ்சமாக இருக்கும். சில கிணறுகள் வறண்டு போய் இருக்கும். அவர்களுக்கெல்லாம் எங்கள் வீட்டு கிணற்றை பார்த்து பொறாமை. உங்கள் வீட்டு கிணற்றுக்கு தலைக்குளத்தை ஊற்று என்பார்கள். தலைக்குளத்திலிருந்து நேராக தண்ணீர் ஊறி வருகிறது என்பார்கள். இது கேட்கும்போது அந்த குசும்புக்காரிகள் மீது உம்மாவுக்கு, அதாவது அம்மாவுக்கு வேசாடையாக இருக்கும், பொறாமையாக இருக்கும். தலைக்குளத்து ஊற்று என்பதில் உண்மை இல்லாமல் இல்லை. மழைக்காலங்களில் தலைக்குளத்து தண்ணீர் கலங்களாக இருக்கும்போது எங்கள் வீட்டு கிணற்று தண்ணீரும் கலங்களாகத்தான், சேராகத்தான் இருக்கும். ஆனால் ருசி குறைவாக இருக்காது. இன்று மினரல் வாட்டர் கேன் வாங்கி தாங்க முடியவில்லை. எத்தனை மினரல் வாட்டருக்கு தண்ணீர் வாங்கி குடித்தாலும் அந்த கிணற்று தண்ணீர் போல சுவையாக இல்லை. ஊரில் பழைய ஒரு ஓட்டு வீடும் சுத்த தண்ணீர் கிடைக்கும் கிணறும் சும்மா கிடக்கடா, அங்கே போய் தங்குவோம் என்று பிழை இடத்தில் சொன்னால் சீறுவார்கள், கோபப்படுவார்கள். ஆமாம், அங்கே ஆறு இருக்கியா, எங்களுக்கு அங்கே ஆறத் தெரியும், இந்த மினரல் வாட்டரை விட மேலே அங்கே கிணற்று தண்ணீர் என்று அவர்கள் கூறுவார்கள். அங்கே யார் இருக்கிறார்கள், எங்களுக்கு அங்கே யாரை தெரியும், இந்த மினரல் வாட்டரை விட இந்த கிணற்று தண்ணீர் மேலாக போய்விட்டதா என்று அவர்கள் சீறுகிறார்கள். நான் பிறந்த மண்ணுடா, என் அப்பன் வச்ச வீடு சும்மா கிடக்குடா, அந்த தண்ணி குடிச்சு தான் வளர்ந்தேன், அதை விட்டு தள்ளுங்க வாப்பா. வாப்பா என்றால் அப்பா. அப்பா சொல்கிறாரு, நான் பிறந்த மண்ணுடா, என் அப்பன் வச்ச வீடு சும்மா கிடக்குடா, அந்த தண்ணி குடிச்சு தான் வளர்ந்தேன் என்று அப்பா சொல்லும்போது மகன் சொல்கிறான், அதை விட்டு தள்ளுங்க அப்பா. இந்த நாகரிக காலத்தில் ஓடு போட்ட மர வீட்டில் ஆறு தங்குவாங்க, ஓடு மேஞ்ச வீட்டில் யார் குடியிருப்பாங்க. மக்களும் கட்டினவளும் விழா எலும்புகளை நெருக்கி நொறுக்கின வழிதாங்காமல் தான் நகரத்தில் இப்போது குடியிருக்கிற வீடு இழந்தது. அதாவது மக்களும் கட்டினவளும், மக்கள் என்றால் குழந்தைகள், தன்னுடைய மகன் மகள், கட்டினவள் என்றால் மனைவி, இவர்கள் அனைவரும் சேர்ந்து விழா எலும்புகளை நொறுக்கின வழி தாங்காமல் தான். அதாவது இவர்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. வீடு கட்டணும் சும்மா டார்ச்சர் பண்ணி ரொம்ப பணத்துக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நகையெல்லாம் அடமானம் வச்சு அந்த வீட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு லோன் போட்டு கட்டியிருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினது தான் வந்து விழா எலும்புகளை நொறுக்கி என்று சொல்கிறார்கள். தலைக்குளத்தின் கதைகள், கன்னியர்கோண ஏழாவை பற்றிய கதைகள், ஞானியார் நீரோடை, புன்னம் மூட்டடி, இதை பற்றியெல்லாம் தெரிய அவர்களுக்கு ஆர்வமில்லை. டிவி, கார்ட்டூன் அல்லது கம்ப்யூட்டர் கேம்ஸில் அவர்கள் மூழ்கியிருப்பார்கள். ஊரில் இருக்கக்கூடிய அந்த வளங்களை பற்றி, அந்த சிறப்புகளை பற்றி அறிய அவர்களுக்கு ஆர்வம் என்பது கிடையாது. தலைக்குளத்தில் தலைப்பாகை கட்டிய ஒரு மனித தலை வெள்ளி இரவுகளில் குளத்தங்கரை வழியாக செல்வோருக்கு சலாம் சொல்லும் அற்புத கதை அவர்களுக்கு வேண்டாம். அந்த தலைக்குளம் இருக்கக்கூடிய அந்த ஊரில் தலைப்பாக கட்டிய ஒரு தலையானது, தலை என்றால் ஒரு பர்சன் என்னென்னுவார்னா, வெள்ளி இரவு என்றால் அந்த பௌர்ணமி இரவுகளில் குளத்தங்கரை வழியாக செல்வோருக்கு சலாம் சொல்வார். அந்த கதை என்பது இவர்களுக்கு தேவைப்படாது. ஏனென்றால் இவர்களுக்கு அந்த டிவி, கம்ப்யூட்டர் கேம், கார்ட்டூன் இதுவே அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. அப்பா சொல்லி தந்த இந்த அம்மாநிலத்தை பேர பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் என்றால் என்கிட்ட வரமாட்டார்கள். வந்தாலும் சொல்ல முடியாதபடி மொழி பெரும் எதிரியாகிவிட்டது. ஆம், அவர்களுக்கு தமிழ் தெரியாது. அந்த குழந்தைகள் ஆங்கிலம் மட்டுமே பேசுவார்கள். மொழி இப்போது தலைமுறைகளை வெட்டி விளக்குகின்ற வாளாக மாறிப்போனது தான் விந்தை. அதாவது தாத்தா பேசக்கூடியது பேரன் புரியாது, பேரன் பேசக்கூடியது தாத்தாவுக்கு புரியாது. ஏனென்றால் தாத்தா தமிழ் மட்டும் தான் பேசுவார், அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஆனால் பேரன் இங்கிலீஷ் மட்டும் தான் பேசுவார், பேரனுக்கு தமிழ் என்பது தெரியாது. இந்த தலைமுறைகளுக்கு இடையே வந்து மொழி என்பது மிகப்பெரிய ஒரு வாளாக, அந்த உறவுமுறை அணுகக்கூடிய ஒரு வெட்டி வீசுகிற ஒரு கருவியாக இப்போது மாறிவிட்டது. தார் உருகும் சூட்டில் மொட்டை மாடி வெக்கை இறங்கி கண்கள் எரியும் போது
அந்த வயல் காற்றின் சலசலப்பையெல்லாம் நினைக்காமல் என்னால் இருக்க முடியவில்லை. கிராமத்து இயற்கையை ரசிக்கத் தெரியாத தலைமுறை இந்த தலைமுறை. அதாவது தார் உருகின்ற அந்த சூட்டில் மொட்டை மாடியிலிருந்து வீசக்கூடிய வெக்கையான சுடான காற்றில் இருக்கும்போது ஊரில் வயல்வெளியில் வீசுகின்ற அந்த குளிர்ச்சியான காற்றை நினைத்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை. அதாவது அந்த வளத்தை, இந்த கிராமத்தினுடைய அருமையை புரியாத தலைமுறை இந்த தலைமுறை. ஊரில் போய் நின்று தரகர்களை பார்த்து வீட்டை விற்க ஏற்பாடு செய்ய நேரம் வைக்காத கால நெருக்கடி. அதாவது ஊருக்கு போய் இந்த வீட்டை விற்கணும், ஆனால் அதுக்கு போதுமான நேரம் போதவில்லை. உறவுகள் அற்றுப்போன தற்காலத்தில் உதவுவதற்கு யாருமே இல்லை. அதனால்தான் பத்திரிகையில் எல்லோர் பார்வையிலும் படும்படி விளம்பரம் கொடுக்க யோசனை சொன்னது மூத்த மகன். எனவே நியூஸ் பேப்பரில் வந்து ஏட கொடுக்கலாம், விளம்பரம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மூத்த மகன் என்பவன் ஐடியா கொடுக்குறாரு. ஓடு வேய்ந்த 4 கட்டு வீடு. ஓடு வேய்ந்த 4 கட்டு வீடு. 4 கட்டுனா ஒரு அங்கனம் சொல்லுவாங்க. ஒரு அங்கனம் என்பது ஒரு பெரிய வீடு. 4 கட்டு வீடு என்பது ஒரு பெரிய தொட்டி கட்டு வீடு மாதிரி இருக்கும். அதாவது சுற்றி வர வீடு, சென்டரில் ஒரு தொட்டி, அதுபோல் 4 கட்டு வீடாக இருக்கும். ஈட்டி மரத்தை பயன்படுத்தி கட்டப்பட்ட வீடு. எந்த வறட்சியிலும் வற்றாத கிணறு, ருசி மிகுந்த தண்ணீர், பக்கத்தில் எப்பவும் ஓடும் வாய்க்கால். மூத்த மகன் எழுதிய வாசகம் அப்படியே வெளிவந்தது அந்த பத்திரிகையில். மூத்த மகன் பத்திரிகை விளம்பரம் தர்றான். ஓடு வைந்த 4 கட்டு வீடு, ஈட்டி மரம், எந்த வறட்சியிலும் வற்றாத கிணறு, ருசி மிகுந்த தண்ணீர், பக்கத்தில் எப்பவும் தண்ணீர் ஓடும் வாய்க்கால் என்று அவன் கொடுத்த விளம்பரமானது பத்திரிகையில் அப்படியே வெளிவந்தது. 2வது நாள் வீடு தேடி வந்தவர் நாகரிகமானவராக காணப்பட்டார். விளம்பரம் பார்த்தேன் என்று அவர் கூற, சார் என்ன தொழில் என்று இவர்கள் கேட்கிறார்கள். ரிட்டையர்டு ஜட்ஜ். நகர வாழ்க்கை அழுத்து போச்சு, ஏதாவது கிராமப்புறங்களில் தங்கலாம் என நினைக்கிறேன். எனக்கும் தான் பிள்ளைகளுக்கு நகர வாழ்க்கை தான் பிடிக்கும், அதனால் தான் வீட்டை விற்க முடிவு பண்ணினேன் என்று இவர் கூறுகிறார். வீட்டை பார்க்கலாமா என்று ஜட்ஜ் கேட்க, பார்க்கலாம். பழைய 4 கட்டு வீடு, கொல்லம் ஓடு. அதாவது கொல்லம் ஊரில் இருந்து கொண்டு வரப்பட்ட உயர்தர ஓடு, கிணறு உண்டு, எந்த வறட்சியிலும் வற்றாத கிணறு, அதுதான் வேண்டும். 100 கிலோமீட்டர் போகணும் சார் என்று இவர் கூறுகிறார். பயணத்தின் போதே தலைக்குளத்தை பற்றி, புன்ன மூட்டடி குளிர்ச்சியை பற்றி, காற்றில் புன்னப்பூ மனம் வந்து கொண்டிருப்பதை பற்றி, அதாவது காற்றிலேயே புன்னப்பூனுடைய மனம் கலந்து வந்திருப்பதை பற்றி, அரச குளத்தங்கரையில் வளர்ந்து நிற்கும் தாளை படர்ப்பில், அதாவது அரச மரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளத்தங்கரையில் வளர்ந்து நிற்கக்கூடிய அந்த தாளை மரனுடைய படர்ப்பில் தாளம்பூ மலர்ந்து தொங்கி கிடப்பதை பற்றி, அந்த பகுதியில் தாளம்பூ வாசம் வீசுவதை பற்றி எல்லாம் கேட்க அவருக்கு போதை ஏறிக்கொண்டே இருந்தது. போதை என்றால் அந்த வீட்டை வாங்கக்கூடிய அந்த மயக்கமானது அவருக்கு, ஜட்ஜுக்கு ஏறிக்கொண்டே இருந்தது. ராக்காலங்களில் பறவைகளின் சலம்பல், இரவு நேரங்களில் பறவைகளுடைய அந்த ஓசை, நிசப்தம் என்றால் அமைதி. அந்த இரவு பொழுது அமைதியில் இனிய பாடலாக ஒழிக்கும் என்று சொன்னபோது, பறவைகளுடைய ஓசையானது, அந்த ஒளியானது அந்த இரவு நேரங்களில் அமைதியாக இனிய பாடலாக ஒழிக்கும் என்று சொன்னபோது, அப்படியா என்று என் தோளை மகிழ்ச்சியால் பிடித்து குலுக்கினார். ஊர் நெருங்கிவிட்டது. வீட்டுக்கு செல்லும் வழியிலிருந்து இடது பக்கமாக செல்லும் ஊடுவழி முடியும் இடத்தில் தான், ஊடுவழி என்றால் ஒரு சந்து, சிறிய குறுக்கு வழி, அந்த முடியும் இடத்தில் தான் தலைக்குளம். வீட்டுக்கு செல்லும் வழியிலிருந்து இடது பக்கமாக ஒரு சந்து பிரிகிறது, அந்த இடத்தில் தான் தலைக்குளம் இருக்கிறது. புன்னமூட்டடி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி, அங்கு கன்னியர் கோணம் ஏலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு வயல், அரசவளம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு குளமும் அங்கே இருக்கிறது. ஒரு தலைக்குளம், புன்னமூட்டடி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி, கன்னியர் கோணம் ஏலா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வயல், அரசவளம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய குளம் அங்கே இருக்கிறது. ஏலாவிலிருந்து சற்று தொலைவில் உள்ள கொல்லமாந்தோப்பு ஒருவேளை நகரமாக மாறியிருக்கலாம். பூட்டப்பட்டு கிடந்த வீட்டை திறந்து காட்டினேன். வெகு காலமாக பூட்டப்பட்டு கிடந்ததால் குடியேறியிருந்த வௌவால்கள் எங்கள் தலைக்கு மேல் பறந்து வெளியேறின. பழமை வாடை, அதாவது அந்த தூசியினுடைய வாடை முகத்தை துடைத்தது. சற்று அருவருப்பாக இருந்தது எனக்கும் சாருக்கும். கச்சிப்பு எடுத்து சார் மூக்கை பொத்தி கொண்டார். 4 கட்டு அமைப்பு சாருக்கு ரொம்பவும் பிடிச்சு போச்சு. கிணறு பின்னாடி. பின்வாசலை திறந்தபோது தொலைவில் மலை முகடு தெரிந்தது. எந்த மலை சார் கேட்டார். இது எந்த மலை? மேற்கு தொடர்ச்சி மலை. சார் மலை முகட்டை முட்டிச் செல்லும் வெண்மேகங்களை ரசித்து பார்த்தார். சார், இயற்கை நேசன் போல் தெரிகிறது. முன்பு மழை தெரியும், இரவு நேரங்களில் மலையில் தீப்பிடிச்சு எரிவதும் தெரியும். இப்போது சில மாடு வீடுகள் வந்து மலையை மறைத்து கொண்டன. பரவாயில்லை, மலை முகடாவது தெரிகிறது, மலையுடைய உச்சியாவது தெரிகிறது. சாருக்கு வீடு கொடுத்தது மாதிரி தான், அதாவது அவர் வீடு வாங்கிவிட்டார் போல. 4 கட்டு நடுமுற்றம் அவரை ரொம்பவும் கவர்ந்தது. அதாவது 4 கட்டு வீடு நடுவிற்கக்கூடிய முற்றமானது அவரை ரொம்பவும் கவர்ந்து இழுத்து விட்டது. வீட்டுக்குள் உள்ள வானவெளியை பார்த்து சார் ஆச்சரியப்பட்டார்.
ஆஹா எவ்வளவு அழகு! அந்த தொட்டினுடைய வெளிப்பரப்பில் அந்த தொட்டிக்கட்டினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய தொட்டினுடைய வெளிப்பரப்பில் வானத்தை பார்த்து அவர் ரசிக்கிறார். மொத்தத்தில் சாருக்கு எல்லாம் பிடித்து விட்டிருந்தது. நல்ல விலை கிடைக்கலாம். குதூகலிப்புடன் பின்வாசல் வழியாக கிணற்றடைக்கு கூட்டிச் சென்றேன். என்னை முந்திக் கொண்டு ஆர்வத்தோடு கிணற்றை சாரை எட்டி பார்த்தார். ஆசை எரிந்து சாம்பலாகி போன அவருடைய முகத்திலிருந்து வலியை எடுத்து கிணற்றுக்குள் கண்ணை விட்டேன். அவருடைய முகத்தை பார்த்தேன். அவருடைய முகமானது வாடி போயிருந்தது. நான் உடனே கிணற்றை எட்டி பார்த்தேன். தட்டையான கிணறு ஆனதால் வறண்ட கிணற்றுக்குள் தரை வெடிப்புகள் பகல் வெளிச்சத்தில் கண்களுக்கு தெளிவாயின. தட்டையான கிணறு ஆனதால் வறண்ட கிணற்றுக்குள் தரை வெடிப்புகள் பகல் வெளிச்சத்தில் கண்களுக்கு தெளிவாயின. தண்ணீர் என்பது கிணற்றுக்குள் இல்லை. கிணற்றுக்கள் இடுக்குகளில் காட்டுச் செடிகள் முளைத்திருந்தன. கிணற்றுக்குரிய அந்த கல் இடுக்குகளில் காட்டுச் செடிகள் முளைத்திருந்தன. நீங்கள் ஊருக்கு வாரீகளா? முகக்கழிப்பில் வந்தவாறு, முகத்தில் ஒரு சந்தோஷத்தை இழந்தவாறு காரில் உட்கார்ந்து கொண்டு அந்த ஜட்ஜ் சார் கூப்பிட்டார். நான் பஸ்ஸில் வாரேன் என்று சொல்லி முடிக்கும் முன் கார் புறப்பட்டது. ஆசை கெட்டு மனம் இடிந்து போய் நின்ற என் சிரம் என்றால் முகம், தலையில் அக்னி ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. எனக்கு அவ்வளவு கோபமானது வந்தது. அந்த சூட்டை தணிக்க தலைக்குளத்தில் நீந்தி குளிக்க உள்ளூர ஆசைப்பட்டேன். அந்த தலைக்குளத்தை நோக்கி நடந்தேன். குளம் கிடந்திருந்த இடத்தை நெருங்கினதும் கண்ணில் பறிச்சிட்டது சப்ராஸ் என்றால் ஒரு ஆச்சரியம். தலைக்குளத்தின் நினைவாக அதன் மேல் எழுப்பப்பட்டிருந்த 2 மாடி கட்டிடம், புன்னமோட்டடி, கன்னியார்குளம், ஏலாவயல், அரசகுளம் எல்லாம் இப்போது அழகழகான குடியிருப்புகளாக மாறிப்போயிருந்தன. தெருவோரங்களில் நீர் வராத குழாய்கள் அங்குள்ள தண்ணீரின் நினைவாக இருந்தன. தாகம் வந்தபோது நகர் மூலையில் கண்ட பெட்டி கடையிலிருந்து ஒரு பாட்டில் பிஸ்லரி வாட்டர் வாங்கினேன். இதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது. இந்த கதையில் வரக்கூடிய அந்த சொற்கள் பாருங்கள். தெரிந்து தெளிவோம். உம்மா என்றால் அம்மா, வாப்பா, அப்பா, ஏச்சு, திட்டுதல், கடவு, படித்துறை, கன்னியார்கோணம் ஒரு வயற்காட்டின் பெயர். பாவாத்து துணி நெய்ய வேண்டிய நூலுக்கு பசை கொடுப்பது. பாவாத்து என்றால் துணி நெய்ய வேண்டிய வேலைக்கு துணி நெய்ய வேண்டிய நூலுக்கு கொடுக்கக்கூடிய பசைக்கு பாவாத்து என்ற பெயர். சொல்லைக்கு உள்ளிருந்து, செங்கல் நெருப்பு சொல்லைக்கு உள்ளிருந்து, அதாவது செங்கலால் கட்டப்பட்ட அந்த சொல்லைக்கு உள்ளிருந்து அடிபற்று இருக்கும். அடித்தரை தெரியும்படி இருக்கும். அந்த கீழே தரை தெரியும்படி இருக்கும். வேசாடையாக, சற்று கோபமாக, அமானிதம், பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம். ஏனாவிலிருந்து, பெரிய வயலில் இருந்து. முக்கால் மூண்டாணி ஒரு அளவு. புன்னமூட்டடி புன்னை மரத்தின் நிழல். அதாவது வளம் கொளித்திருந்த, நீர் வளத்தால் செலுத்திருந்த அந்த கிராமங்கள் இன்று தமது அடையாளத்தை இழந்து, மரங்கள் வெட்டப்பட்டு, நீர்நிலைகள் காணாமல் போய் தம்முடைய அடையாளத்தை இழந்து, அந்த கிராமத்துக்கே உண்டான அந்த வளங்களை எல்லாம் அழித்து வெறும் நகர்ப்பகுதியாக இன்று அந்த கிராமமானது மாறி இருக்கிறது. அந்த கிராமங்கள் இவ்வாறு மாறி வருகின்றன என்பதை பற்றி இந்த கதையானது கூறுகிறது. நமது ஊரை பார்க்கலாம். நமது ஊர் சைடு பார்த்தோம்னா முதல்ல மரங்கள் நிறையா இருக்கும். குளம் குட்டையெல்லாம் நீர் நிரம்பி இருக்கும். அப்படி பார்த்தோம்னா குளம் குட்டை எல்லாமே சாக்கடையாக மாறி போய் குடியிருப்புகள் பெருகி போய் காட்சியளிக்கிறது. என்ன சொல்கிறாங்க? கிராமத்துடைய வளங்கள் நகரமயமாதல் என்பதன் விளைவாக, மக்கள் தொகை பெருக்கத்தின் விளைவாக அழிந்து கொண்டே வருகிறது. அதேபோல் அந்த கிராமங்களை காக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்பானது என்று இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு இல்லை. என்ற இளைஞர்களுக்கு எல்லாம் தேவைப்படுவது எல்லாமே மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர், டிவி, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அதே போல் துரித உணவு என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதே போல் அவசரமான ஒரு வாழ்க்கை, கை நிறைய பணம், அவசரமான வாழ்க்கை, இது மட்டுமே அவர்களுக்கு போதும் என்று அவர்கள் நினைத்து விடுகிறார்கள். இதையும் தாண்டி ஒரு வாழ்க்கை கிராமங்கள் இருக்கிறது. அந்த இயற்கையை ரசிப்பது, கிராமங்களை பாதுகாப்பது இளைஞர்களுடைய கடமை என்று அவர்கள் நினைத்து பார்ப்பது கிடையாது. அவர்கள் ஒவ்வொருவரும் கிராமங்களை பாதுகாக்க வேண்டும், இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டுமே இவற்றை நாம் மீட்டெடுக்க முடியும். இதோடு இன்றைய பாடப்பகுதி நிறைவடைகிறது. நன்றி.